மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 7th ஃபஸ்ட்டு டேர்மில் யூனிட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம், அளவைகள். ஆல்ரெடி நம்ம மென்சுரேஷன் டாபிக் 6th செகண்ட் டேர்ம்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது ஒரே ஒரு யூனிட் மட்டும் இருக்கும். அதில் முக்கியமாக எது பார்த்துருப்போம்? சதுரம், செவ்வகம், செங்கோண முக்கோணம், இந்த டாபிக் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் இங்கே ரிவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் யூனிட்டில் அதான் 7th ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள இந்த யூனிட் 2ல் 3 ஷேப், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இந்த 3 ஷேப் பற்றி தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்குவோம். மொத்தம் இணைகரம் பற்றி சொல்லிவிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அதே போல் சாய் சதுரம் சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஸசைஸ் இருக்கும். சரிவகம் சொல்லிட்டு எக்ஸசைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாமே கலந்து எக்ஸசைஸ் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணிவிட்டு எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் இருக்கோ அதை எக்ஸாம்பிள் சம்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸ் நிறையா நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக வர்றதை நம்ம நிறையா பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் ஃபார்முலா ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னாவே, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அளவியல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, ஃபார்முலா தெரியாதவங்களுக்கு கஷ்டம். ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் ரிவிஷன். இதில் ஃபஸ்ட்டு செவ்வகம் பற்றி சொல்லியிருக்காங்களா? செவ்வகத்தோட சுற்றளவு என்ன? 2/L+B. அதே போல் செவ்வகத்தோட பரப்பளவு L/B கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்க இதை நீங்கள் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட்ஸ் தான். அதே போல் சதுரத்தோட சுற்றளவு 4A. இங்கே 6ல் 4Sன்னு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே நம்ம ஏன்னே பார்க்குறோம். அதே போல் பரப்பளவு A². அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்பர் தான். அதே போல் செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுன்னு பார்க்குறோம், 1/BH. இதுதான். B அப்படின்னா அடிப்பக்கம் பேஸ், H அப்படின்னா உயரம், ஹைட்டு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 3 ஷேப்பு, இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இந்த 3 ஷேப் தான். ஃபஸ்ட்டு இணைகரம் சொல்லியிருக்காங்க. இணைகரத்தோட பரப்பளவு அப்படின்னா ஜஸ்ட்டு B/H தான். அவ்வளோ, இதுதான் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாவே இணைகரம்ங்கிறது கிடச்சிரும். ஆக்சுவலாக இணைகரம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வகம் இந்த இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆனால் இணைகரம் கொஞ்சம் சாய்வாக இருக்கும். அதோட ஆங்கிள் மட்டும் வேறுபடும். ஓகே, ஆங்கிள் வேறுபடும். மற்றபடி என்ன பேசிக் தெரிஞ்சுக்குவோம்? எதிரெதிர் பக்கங்கள் சமம். இந்த பக்கமும் சமம். அதே போல் இந்த பக்கமும் சமம். எதிரெதிர் பக்கங்கள் சமம், ஆனால் கோணங்கள் சமம் இல்லை. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த டியூனியில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி சொன்னேன்ல, செவ்வகத்தோட பரப்பளவு தான் B/H. அதே தான் இணைகரத்தோட பரப்பளவு. சுற்றளவு, இணைகரத்தோட சுற்றளவுனா 4 பக்கங்களோட கூடுதல். இது பேசிக்கானதான். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 2 முக்கோணங்களின் பரப்பளவு கூடுதலுக்கு சமம். இப்போ இணைகரம் நம்ம பார்க்குறோம். இணைகரத்தில் ஒரு டயகோனல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அப்போ 2 முக்கோணத்தோட பரப்பளவோட கூடுதல் தான் இணைகரத்தோட பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லா இந்த மூடியதுக்குமே சமமாகும். செவ்வகத்துக்கும் பொருந்தும், அதே போல் சதுரத்துக்கும் பொருந்தும், பின்னாடி வரக்கூடிய சாய் சதுரத்துக்கும் பொருந்தும். அடுத்து ஒரு செவ்வகம் இணைகரமாகும், ஆனால் ஒரு இணைகரங்கிறது செவ்வகம் ஆகாது. அது கோணம் மாறுபடும், அதனால் அது இணைகரம் ஆகாது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இணைகரம் செவ்வகம் ஆகாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இது தியரிட்டிக்கல் பாயிண்ட்டு. அப்போ ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இணைகரம் அப்படின்னாவே B/H. செவ்வகத்துக்கானதை அதே இது தான். அதே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸே கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எப்போயுமே ஒரு ஃபார்முலா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இணைகரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா B/H அந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அடிப்பக்கம் B-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, உயரம் H-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 12 × 8 96. ஸோ இந்த 96 தான் அதுக்கான சரியான ஆன்சர். அதுலேயே உங்களுக்கு மொத்தம் 3 டேட்டா, பரப்பளவு, B வேல்யூ, H வேல்யூ, இந்த 3ல் ஏதாவது 2 கொடுத்து ஒன்று கேட்பாங்க. இங்கே பாருங்கள், பரப்பளவும் அடிப்பக்கம் கொடுத்து உயரம் கேட்குறாங்க. அப்போ நம்ம கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பரப்பளவு 368, அடிப்பக்கம் 23, ஹைட் வேல்யூ தெரியாது. இப்போ 23ஆல் தான் இங்கே நம்ம அடித்து கொடுக்கணும். ஒரு 23, இங்கேயும் ஒரு 23 வரும். பேலன்ஸ் 36ல்
3 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 36 23 பேலன்ஸ் 13 இங்கே 8 ஓகேவா. அடுத்து இங்கே 23 இன்ட்டு 6 ஏன்னா லாஸ்ட்டில் 3 இன்ட்டு 6 8ன்னு வரும்ல. அப்போ பாருங்கள் கரெக்டாக தான் பாருங்கள். வர பாயிண்ட்டுக்கு 8 பேலன்ஸ் 1 12 1 13 138 வருதா. அப்போ 6 டைம்ஸ் வருதுல்ல. ஸோ 16 தான் அந்த ஹைட்டோட வேல்யூ. இந்த மாதிரி நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏரியா வேல்யூ பி இன்ட்டு ஹெச்சில் 3 வேல்யூவில் ஏதாவது 2 கொடுத்து ஒன்று கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதுலேயே உங்களுக்கு இதே போல தான் இங்கே பாருங்கள். இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். சிறிய பக்கங்களுக்கிடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கிடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவனிங்க. அடுத்தடுத்த பக்கங்கள் 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டருங்கிற கொடுத்துட்டாங்கல்ல. அதில் பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேயே சிறிய பக்கம்னு எடுத்துக்கலாம். இதவே பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இணைகரத்துக்கான பரப்பளவு நம்ம என்ன சொல்லுவோம், பி இன்ட்டு ஹெச்சில் இந்த 9ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 72ன்னு கிடைக்கும். ஓகேவா. அப்போ மொத்த பரப்பளவே 72 தான் இருக்கும். அது சிறிய பக்கமோ பெரிய பக்கமோ 2 பக்கம் தொலைவு என்ன தான் மாறுபட்டாலும் அதோட பரப்பளவு 72 தான் இருக்கும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு பக்கத்தோட வேல்யூ 12னா அப்போ உயரம் வேல்யூ என்ன, ப்ரீவியஸ் சம் நம்ம பார்த்தோம்ல அதே போலயே பார்த்தா இங்கே பண்ணியிருப்பாங்க. இப்போ பரப்பளவு ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச்சில் பரப்பளவு வேல்யூ 72, ஒரு பக்கத்தோட வேல்யூ 12ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இன்னொரு ஹைட்டோட வேல்யூ என்ன, இந்த மாதிரி நம்ம அந்த பெரிய பக்கத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரிய பக்கம் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் தானே. அப்போ பேஸ் வேல்யூ 12ன்னு வச்சுட்டு நம்ம ஹைட் பார்க்குறோம். ஓகே. அப்போ சின்ன பக்கத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அதோட மொத்த பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இதை சிம்பிளை பண்ணால் ஒரு 12 12 6 12 72. அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன, 6 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது உயரத்தை போல் 3 மடங்காகும். அப்போது உயரத்தை நம்ம ஹச்சுன்னு வச்சுக்கணும். அடிப்பக்கத்தை என்ன பண்ணணும், உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்னா 3Hன்னு வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ அதோட பரப்பளவு இங்கே 192 கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச்சில் எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம். பரப்பளவு அவங்க கொடுத்துட்டாங்க 192ன்ட்டு. அடுத்தது பி வேல்யூ தான் நம்ம 3Hன்னு மாற்றிட்டோம். அப்போ 3H இன்ட்டு ஹச் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 3ஆல் நம்ம அடித்து கொடுக்கலாம். 1 3 3, இங்கே 6 3 18 பேலன்ஸ் 1 12 அப்படின்னா 4 12. இங்கே ஹச் இன்ட்டு ஹச் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஹச் ஸ்கொயர் வேல்யூ 64 அப்படின்னா ஹச்சோட வேல்யூ என்ன வரும், ஹச்சோட வேல்யூ 8ன்னு வரும். ஓகேவா. இப்போ நம்ம ஹச் வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ உயரத்தோட வேல்யூ 8 அப்படின்னா அடிப்பக்கத்தோட வேல்யூ என்ன, 24. இதுதான் அந்த பேஸோட வேல்யூ, இது ஹைட்டோட வேல்யூ. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா. ஸோ கொஸ்டினை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே அழகாக இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் பயிற்சி கணக்கு தான். பயிற்சி கணக்கு பாருங்கள். ஸோ ஈஸியானதான். இப்போ இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறத பார்ப்போம். ஜானகி என்பவரிடம் ஒரு இணைகர வடிவமான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்து புதிய இணைகரத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானதான். அதாவது இங்கே நல்லா கவனிங்க. ஒரு இணைகரம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அந்த பெரிய இணைகரத்தோட அளவே கொடுத்துட்டாங்க. உயரம் 12 நீளம் 18 கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த அந்த பெரிய இணைகரத்துக்கான பரப்பளவு என்ன இருக்கும், பரப்பளவு பி இன்ட்டு ஹெச்சில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 18, உயரத்தோட வேல்யூ 12. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16 6 பேலன்ஸ் 1, ஒரு 2 2 3, ஒரு 8 8 1. அப்போது இங்கே 6 1 2 216 வருமா. அப்போ மொத்த பரப்பளவு 216. இந்த பெரிய மொத்த பரப்பளவில் தான் 4 சமமான இணைகரங்களாக பிரிக்கிறாங்க. அப்போ அதோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணாவே போதும். 4 டிவைட் பண்ணுங்கள். 5 20 பேலன்ஸ் 1 16னா
4 நாங்க 16. அப்போது அந்த சிறிய 4ஆக பிரிச்சிருக்கிறதுல ஒரு பரப்பளவு 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், இந்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தோட உயரம், அப்போ ஹச்சோட வேல்யூ 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதோட அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல். இப்போ இதில் டேட்டா சொன்னால் என்ன, இன்டேட்டா சொன்னால் என்ன? உயரத்தோட வேல்யூ 14 கொடுத்துட்டு அதோட அடிப்பக்கம் உயரத்தோட 8 மீட்டர் கூடுதல். அப்போது 14 + 8 22 மீட்டர்னு வரும். அவ்வளோதான், 22 மீட்டர் தான் அதோட பேஸுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மைதானத்தை சமப்படுத்த அப்படின்னாவே அதோட ஏரியா தானே இங்கே முக்கியம். அப்போ ஏரியாவுக்கு 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபானா மொத்தம் எவ்வளோ செலவாகும்? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். B × H. என்ன பண்ணுவோம்? 14ஐயும் 22ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நாங்கள் 8 1 2 அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். அப்போது 8 0 3 308ன்னு வருதா? 308, மொத்தத்துக்கு 308 சதுர மீட்டர். இதில் 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபாயா? அப்போ மறுபடியும் இதை நம்ம 15ஆல் மல்டிபிள் பண்ணோம். 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 0 8 0. இது 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் இதை பாதி. அப்போ 1 5 4 0 இதுதான். இதை ரெண்டையும் கூட்டினா 15ஆல் மல்டிபிள் பண்ணதுக்கு சமம். அப்போ 0 12 2 6 4 4620. இதுதான் மொத்தம் ஆகக்கூடிய செலவு. ஓகே, 4 6 2 0 அவ்வளோதான். ஓகே, அமௌண்ட்டை வச்சு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். மற்றபடி இதெல்லாம் நீங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இணைகரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அடுத்தடுத்த பக்கம் சொல்லிட்டாங்கண்ணா, அப்போது இது ஒரு 6ன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும்? எதிர் பக்கங்கள் சமம் இந்த மாதிரி இருக்கும். 5 5 கூட்டினா 10, 6 6 கூட்டினா 12. அப்போ 10 + 12 22. அவ்வளோதான், இதுதான். மற்றதெல்லாம் நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பி வேல்யூ ஹச் வேல்யூ கொடுத்துக்கலாம். இணையத்தை பரப்புனா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 70 மீட்டர்ன்ட்டு 70 சதுர மீட்டர் கரெக்டு தான். ஓகேவா? 70 சதுர மீட்டர் அவ்வளோதான். மற்றபடி மடங்குன்னு கான்செப்ட் சொன்னாங்கன்னா, ஒரு இணையரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணையரத்தின் பரப்பளவு ஒன்று டபுள் ஆகிட்டு இன்னொன்று பாதியாக மாறுச்சு அப்படின்னா அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அந்த டபுளானதும் அந்த பாதியாக மாறினதும் எல்லாமே டேலி ஆகிரும், ஈக்குவலாகவே தான் இருக்கும். அப்போ மாறாது அதுக்கான ஆன்சர். நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறதாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். பி வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க? 2Bன்னு சொல்கிறாங்க. அடுத்து உயரம் வேல்யூ உயரத்தில் பாதின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ பிஹெச்னே தான் கிடைக்கும், ஏற்கனவே இருந்த பரப்பளவோடே தான் இருக்கும். அப்போ மாறாது. மற்றபடி இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணணும். உயரம் 8 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் பரப்பளவு என்ன அப்படிங்கிற கேட்டாங்க. ஸோ இதை இன்டெரக்டாகவே இங்கே அடிப்பக்கத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, தேவையான டேட்டாவும் அதில் வந்துருச்சு. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது சாய் சதுரம். சாய் சதுரம் பாருங்கள். சாய் சதுரம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பண்புகள் இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சாய் சதுரம் நீங்கள் இந்த மாதிரியும் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப் இருக்குது, இந்த மாதிரியும் கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போ சதுரமாக இந்த மாதிரி ஆங்கிள் மாறுச்சு அப்படின்னா அது ஒரு சாய் சதுரங்கிறது கிடைக்கும். அதே போல் எப்படின்னா என்னென்ன பண்புலாம் பாருங்கள். சாய் சதுரத்தில் அனைத்து பக்கங்களும் சமம். நம்ம சதுரத்துக்கு எப்படி அனைத்து பக்கங்களும் சமம் சொல்லுவோம், அதே போல் சாய் சதுரத்துக்கும் அனைத்து பக்கங்களும் சமம். எதிர்பக்கங்கள் இணை. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய எதிர்பக்கங்கள் இணையாக இருக்கும். ஒரு சாய் சதுரத்தை அதன் மூலை விட்டங்கள் சமப்பரப்பளவு கொண்ட 4 முக்கோணங்களாக பிரிக்கும். இப்போ ஒரு சாய் சதுரம் இருந்தது, இதை நீங்கள் மூலை விட்டம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு என்ன 4 சம முக்கோணங்களாக, அதாவது 4 முக்கோணங்களாக பிரிக்குதா? இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது அப்போ 4 பிரிக்கும். அடுத்தது மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருசமக்கூறிடம். ஓகேவா? அப்போ செங்குத்தாக இருசமக்கூறிடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதோட ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே.
மற்றபடி சாய் சதுரத்துக்கு 2 ஃபார்முலா, அதில் ஒரு ஃபார்முலா அடிக்கடி வரும். மூளை விட்டம் கான்செப்ட் வச்சு கேட்குறது அடிக்கடி வரும். 2 ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாய் சதுரத்தோட பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்து, அடிப்பக்கம் பி வேல்யூ, உயரம் வேல்யூ ஹச் வேல்யூ கொடுத்துருந்தா சாய் சதுரத்தோட பரப்பளவை பி இன்ட்டு ஹச்னே நம்ம எழுதலாம். இப்போ நம்ம இணைகரத்துக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி எழுதலாம். ஸோ இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் அதே இது மூளை விட்டங்களோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா சாய் சதுரத்தோட பரப்பளவுன்னு கேட்டிங்கன்னா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2 இதுதான் அதற்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2 இதுதான். இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷேப் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். இது ஒரு மூளை விட்டம், இது ஒரு மூளை விட்டம், அதோட வேல்யூவில் பாதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் மூளை விட்டங்கள் வந்து ஒவ்வொன்றும் செங்குத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது தெரிஞ்சால் இப்போ தான் இப்போ கொடுத்துருக்க டேட்டா இப்போ பாருங்கள், இங்கே பக்களவும் உயரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பி வேல்யூ ஹச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தை பரப்பளவுனா இது 2 மல்டிபிள் பண்ணுறது தான். 14 8 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 136ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ அதே இது உங்களுக்கு இங்கே கவனிங்க, மூளை விட்டங்கத்தோட வேல்யூ கொடுத்துட்றாங்க. அப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவுனா என்ன ஃபார்முலா, ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. அப்போது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ 2ஆல் அடி ஆகிரும். அப்போ 6 24 இதான் அதற்கானது. ஓகே, மற்றபடி இதெல்லாமே நீங்கள் இப்போ நம்ம பார்த்த மெத்தேடே தான். இந்த கொஸ்டினை பாருங்கள், ஒரு அலுவலக கட்டடத்தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூளை விட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சின்ன ஒரு ட்விஸ்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க அளவுகள் இந்த அளவு ஓட்டோட அளவு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டோட பரப்பளவு என்னன்னு நம்ம பார்க்கலாம். பி இன்ட்டு மூளை விட்டங்கள் தானே, அப்போது ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2 இதில் ½ வேல்யூ 1/2, d1 40, அடுத்து d2 25. ஸோ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 20, இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 500ன்னு கிடைக்குமா? ஓகே, அப்போது ஒரு ஓட்டோட விலை பரப்பளவு பார்த்திங்கன்னா 500 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இதில் 200 ஓடுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 200 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,00,000ங்கிறது வரும். ஓகேவா? 1,00,000ங்கிறது வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சதுர மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போது ஒரு சதுர மீட்டருங்கிறது 10,000 சதுர சென்டிமீட்டர். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சதுர மீட்டர் 10,000 சதுர சென்டிமீட்டர். அப்போ மொத்தத்துக்கு 1,00,000 சதுர சென்டிமீட்டர்னா 1,00,000 டிவைடட் பை 10,000 பார்த்திங்கன்னா 10 சதுர மீட்டர் தான் வரும். அப்போ மொத்தத்துக்கு ஓட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 200 ஓட்டோட அளவு மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 10 சதுர மீட்டர். இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபானா அப்போ 10க்கு 450 ரூபா. அவ்வளோதான். சிம்பிளாக அதை நீங்கள் எக்ஸாம்பிளே நல்லா தெளிவாக அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்து இப்போ பயிற்சியிலே பாருங்கள். பயிற்சியிலே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மூளை விட்டம் கொடுத்து அதை பரப்பளவு கேட்குறாங்க. ஒரு இது ஈவன் நம்பராக இருந்தால் அதை அடிச்சு கொடுத்துங்க 2ஆல். ஏன்னா பரப்பளவு என்ன, ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2 தானே. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா 8ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 9 72க்கு 2 பேலன்ஸ் 7, 1 8 8 7 15 இது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதை நல்லா தெளிவாக பாருங்கள். கேள்வி என்ன, ஒரு இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் மூளை விட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7 வீதம். மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்? ஸோ இது சதுர சென்டிமீட்டரில் எல்லாம் இருக்குது. இங்கேயும் 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த யூனிட்டில் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒன்பேனா பாருங்கள், ஒரு சாய் சதுர வடிவ இனிப்போட பரப்பு என்ன நம்ம நோட் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், 1/2 d1 இன்ட்டு d2 தானே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதுங்க. இப்போ 1/2 மூளை விட்ட ஒரு இது 4, இன்னொன்று 5. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா 10 சதுர சென்டிமீட்டர். ஓகே, சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது மொத்தம் எவ்வளவு, 400 இனிப்புகள்.
அப்போ 400 இன்ட்டு 10ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 4000 சதுர சென்டிமீட்டர்னு வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து இப்போ 100 சதுர சென்டிமீட்டருக்கு தான் என்ன சொல்லிட்டாங்க, 7 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போது சரி, இதை நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மொத்தத்துக்கு வரக்கூடியது 40 சதுர சென்டிமீட்டர் தான் வரும். அப்போ 40 இன்ட்டு 7 280, இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தது இப்போ இந்த கொள்குறி வகை வினாக்களில் இதுவும் ஈஸியானது தான், ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காண்டி. 2 மூலைவிட்டங்களும் 8 சென்டிமீட்டர், சாய்சத்த பரப்பளவு என்ன? அதே தானே, D1 இன்ட்டு D2, ரெண்டுமே 8 தான், ரெண்டுமே 8 தான். அப்போ 8 இன்ட்டு 8ன்னு அப்ளை பண்ணுறோம், இது 4ன்னு மாறும், 4×8 = 2, இதுதான் அதற்கான ஆன்சர். அடுத்து பரப்பளவு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு மூலைவிட்டத்தோட அளவு கொடுத்துட்டு மற்றொரு மூலைவிட்ட அளவு கேட்குறாங்க. அப்போ இதே ஃபார்முலாவில் பரப்பளவு வேல்யூ 128 அப்ளை பண்ணுறோம், 1/2 நோட் பண்ணிடுறோம். ஒரு மூலைவிட்டம் 32, இன்னொன்று அது D2 தெரியாது. இப்போ நம்ம அதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 16ன்னு வரும், 16ன்னு வரும். அடுத்தது நம்ம 4ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 நாங்க 16, 3 நாங்க 12, 2 நாங்க 8, மறுபடியும் 4 அடிச்சு கொடுத்தா 8. அப்போது ரெண்டாவது வேல்யூ 8. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணம், மூலைவிட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணம் பார்த்திங்கன்னா 90 டிகிரி, 90 டிகிரி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், சரிவகம். சரிவகத்தில் பாருங்கள், சரிவகத்தோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன கண்டிஷன் தான், இணை பக்கங்கள்னு இருக்கும், 2 இணை பக்கங்கள். அப்போது ஒரு இணைகரத்தில் ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையாக இல்லாமல் இருந்தால் அதை சரிவகம் என்று அழைக்கிறோம். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு உயரம் எனப்படும். அப்போ எதை சரிவகம் சொல்லுவோம், ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையாக இல்லாமல். இப்போ இது 2 வந்து இணையாலாம் கிடையாது, அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி மாற்றி இருக்குது. ஒன்று இந்த சைடு சாஞ்சிருக்கு, இன்னொன்று இந்த சைடு சாஞ்சிருக்கு. இது மட்டும் இணையாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது. ஸோ இந்த ஷேப்பில் இருந்தால் அதை சரிவகம் சொல்கிறோம். அதுலேயே இப்போ இந்த இணையாக இல்லாத பக்கங்கள்னு சொல்கிறோம்ல, அது சமமாக அளவாக இருந்தால், இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்தால் அது இரு சமபக்க சரிவகம், இரு சமபக்க சரிவகம். அப்போ இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா, அதே போல் இதுவும் ஒரு 5 சென்டிமீட்டர்னு இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சரிவகத்துக்கு பேர் என்ன பேர், இரு சமபக்க சரிவகம். அவ்வளோதான். இனி எப்பயும் போல் சரிவகத்துக்கான பரப்பளவு. ஆக்சுவலாக இந்த சரிவகத்தில் ஒரு ஹைட் வேல்யூ, 2 இணைப்பக்கம். இப்போ 2 இணைப்பக்கம் சொல்கிறோம்ல, பெருசாக இருக்கிறத ஏன்னு எடுத்துக்கலாம், சின்னதாக இருக்கிறத பின்னு எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஹைட்டு மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றபடி இந்த பக்கத்தோட வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இதுதான் இதை சரிவகத்துக்கான பரப்பளவு. அப்போ ½ × h × a + b, இதுதான் இந்த சரிவகத்துக்கான வேல்யூ. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இன்னி நம்ம 3 டேட்டா தெரியணும். ஹைட் வேல்யூ, 2 பக்கங்களோட வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா சரிவகத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இணைப்பக்க அளவுகள் 2 வேல்யூ கொடுத்துட்டாங்களா, 18, 9ன்ட்டு. உயரம் h வேல்யூ கொடுத்துட்டாங்க, சரிவகத்தோடது. இப்போ இங்கே வேல்யூ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கூட்டுறது இருந்தால் கூட்டிட வேண்டியதான். எவ்வளோ வரும், 18 + 9 27, இதை அடிச்சு கொடுத்தா 7. அப்போ 7 × 27 189. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம்மில் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் இங்கே கேட்கலாம். எக்ஸசைஸ் பாருங்கள். ஸோ ஒன்றுமே நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ டெசிமலில் கொடுத்துருக்காங்க. 4வது கொஸ்டின் பாருங்கள். பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டர். இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 55.6 மற்றும் 34.4 சென்டிமீட்டர். சரிவகத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது பரப்பளவு வேல்யூ 1/2 × h × a + b. சரிவகம் அப்படின்னா இணைப்பக்கம் இருக்கும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே a + b நோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பரப்பளவு வேல்யூ 1080, 1/2 × உயரத்தோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பக்கத்தோட வேல்யூ ஒன்று 55.6, இன்னொன்று 34.4. இப்போது நம்ம இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 0.6ம் 0.4ம் சேர்ந்துச்சுன்னா 1ன்னு முழுசாக மாறிடும். அப்போ 35ன்னு எடுத்துக்கலாமா? 35, இங்கே ஒரு 55, எவ்வளோ வரும், 90ன்னு வருமா? 35 + 55 90. ஓகே. அப்போ 1/2 × h ×
90 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 1080. இதுலேயும் நம்ம ஈஸியாக அடித்து கொடுக்கலாம். எப்படின்னா நல்லா கவனிக்க, நம்ம அடித்து கொடுக்குறதுலாம் திறமையே வரும். இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். 9 இங்கேயும் 9 பேலன்ஸ் 1 18 20 பாயிண்ட்டு. அப்போது 2 டிவைடருக்கு இந்த சைடு வரும்போது 12ஓட மல்டிப்ளை ஆயிருமா? அப்போ 12 × 2 தான் ஹைட்டோட வேல்யூ. ஹைட்டோட வேல்யூ என்ன? 24. ஸோ 24 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கதிரொளி மறைப்பான் இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ளது. அதன் இணைப்பக்க அளவுகள் முறையே 81 சென்டிமீட்டர் மற்றும் 64 சென்டிமீட்டர். அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அடிப்பரப்பை வண்ணமிட ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ₹2 வீதம் ஆகும். செலவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மறைப்பானோட பரப்பளவு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 × h × a + b. இப்போ இதில் கொடுத்துருக்க டேட்டா என்ன? இணைப்பக்க அளவுன்னா ஏவையும் பியையும் நோட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 1/2 × ஹச்சோட வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 6 நோட் பண்ணுறோம். அடுத்தது இது ப்ராக்கெட் போடணும் அவசியம் இல்லை. 81 + 64. நெக்ஸ்ட் என்ன? இதை நம்ம அடிச்சு கொடுக்கோம். 3ஆல் உள்ளே நம்ம ஆட் பண்ணோம்னா 140 145 145 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 5 5 பேலன்ஸ் 1 12 1 13 3 பேலன்ஸ் 1 4 435. இப்போ இதெல்லாமே சென்டிமீட்டர் தானே? இது சென்டிமீட்டர் தானே? அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அவங்க கொடுத்துருக்க ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ₹2 தானே? அப்போ 435 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு? ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 870 வரும். ஸோ 870 தான் அதற்கான ஆன்சர். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இந்த ஃபார்முலாஸ் இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே போதும், டைரெக்டாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அது அடுத்து இதே போல் தான் அமௌண்ட்டு கான்செப்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. மற்றபடி இந்த எல்லாமே கலந்து இது வரைக்கும் நம்ம 3 ஷேப் பார்த்தோம்ல, இதெல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு இணைக வடிவ விவசாய நிலத்தின் பரப்பளவு 68.75 சதுர ஹெக்டேர். இப்போ இந்த ஹெக்டோ அப்படின்னு வந்திருக்கா, இதை பற்றி நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 6.25 ஹெக்டோமீட்டர் எனில் அதன் அடிப்பக்க அளவை காண்க. ஆக்சுவலாக இந்த அடிப்பக்க அளவு நம்ம இந்த ஹெக்டோமீட்டரில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், ஒரு இணைகர வடிவ பரப்பளவே கொடுத்துட்டாங்க. இப்போ இணைகரம் அப்படின்னா நம்ம பரப்பளவு வேல்யூன்னு நோட் பண்ணுவோம். b × h நோட் பண்ணுவோம். பரப்பளவு 68.75ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ இணைப்பக்கங்களில் இடையே உள்ள தொலைவு 6.25 எனில் அதன் அடிப்பக்க அளவை. அப்போ பி வேல்யூ கேட்டிருக்காங்க, ஹைட் வேல்யூ தான் 6.25ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேம் மட்டும் ஈக்குவல் டு இந்த இப்போ டிவைடாக மாறுமா? அப்போ 68.75ஓட 6.25 டிவைடாக மாறும். இப்போ இதில் நீங்கள் அடித்து கொடுக்கறதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் ஒரு சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டும் இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சா நீங்கள் முழு நம்பராகவே மாற்றிக்கலாம். ஈக்குவலாகவே இருந்தாவே நீங்கள் முழு நம்பராக மாற்றிக்கலாம். இதை நீங்கள் நல்லா அடித்து கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹெக்டோமீட்டர் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஹெக்டோமீட்டரில் அங்கே ஆன்சர் நோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை 625 இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணலாம். 687. அப்போ 687ல் 625 போனுச்சுன்னா பேலன்ஸு இங்கே 2 இங்கே 6. ஓகே, 62. அப்போது இங்கே 62 இருந்துச்சுன்னா இந்த 5 மட்டும் இந்த சைடு நோட் பண்ணலாமா? அப்போ இன்னொரு 265 வந்துச்சா? அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா இங்கேயும் 1 டைம். அப்போ 11 டைம் வருது. பியோட வேல்யூ 11 ஹெக்டோமீட்டர். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் 4வது கொஸ்டின் பாருங்கள். 676 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தின் 4/1 எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. உயரங்கிறது அடிப்பக்கத்தின் 4/1. அப்போ அடிப்பக்கம் பிங்கிற வேல்யூவை பீனே எடுத்துக்கலாம். ஆனால் ஹைட்டு வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்? அடிப்பக்கத்தில்
4ல் 1 பங்கு. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம், b/4ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒன்றையும் பியை மல்டிப்ளை பண்ணால் பின்னு கிடைக்கும். அப்போ b/4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இணைகரத்தோட வேல்யூ என்ன, ஃபார்முலா a = b × h. ஏவோட வேல்யூ என்ன, 676 சதுர சென்டிமீட்டர். பியோட வேல்யூ பின்னு வச்சுக்கலாம், ஹச்சோட வேல்யூ b/4ன்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக, அதாவது b² b × b என்ன வரும், b² வரும். இந்த 4 இந்த சைடு நான் மல்டிபிளாக மாற்றுறேன், மல்டிபிள் கண்டிஷனில் எழுதுறேன். அப்போ 4 × 676. இப்போது 676 எதோட ஸ்கொயர் வேல்யூ, எதோட ஸ்கொயர் வேல்யூனா 26ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா, 4ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ 2. அப்போது பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2 × 26 தான். 2 × 26. சரி, இந்த இடத்துல 26. அப்போ 2 × 26ஓட வேல்யூ என்ன, 50, 52. இதுதான் பியோட வேல்யூ. அவ்வளோதான், 52 தான் அதற்கான ஆன்சர். அடுத்து உயரம் வேல்யூ தேவையில்லை. உயர வேல்யூ என்ன, இதில் இது வந்து 52 அப்படின்னா பியோட வேல்யூ 52னா இது வந்து 52/4 தானே. ஸோ அடிச்சு கொடுக்குறோம், 1 5 5 3 5. அப்போ ஹைட்டோட வேல்யூ 13. ஹைட்டோட வேல்யூ 13. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற வீதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஸோ இங்கே அடிப்பக்கமும் உயரமும் சொல்லிட்டு, அடிப்பக்கம் உயரம் பேஸும் ஹைட்டு இதில் ரேஷியோ 7:3 கொடுத்துருக்காங்க. இதில் எதோட வேல்யூ, உயரத்தோட வேல்யூ 45ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உயரத்தோட ரேஷியோ என்ன, 3 தானே. ஸோ 3xோட வேல்யூ தான் 45 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 15. எக்ஸோட வேல்யூ 15னா உங்களுக்கு உயரம், அதாவது இணையத்தோட பரப்பளவுனா b × h. அப்போது உங்களுக்கு ஹச்சோட வேல்யூ 45ன்னு தெரியும், உயரத்தோட பேஸோட வேல்யூ தெரியணும்ல. அப்போ 7 × 15, 35க்கு 5 பேலன்ஸ் 3, 1 7. அப்போது 105. இப்போ 105யும் 45 தானே இது வேல்யூ. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு, மல்டிபிள் பண்ணுங்கள், 105 45 5 25க்கு 5, அந்த 2 இங்கே வந்துடும், 1 5 5 4 5 20. ஸோ 2 இங்கே போட்டுடலாம், 1 4 4. ஆட் பண்ணுங்கள், 4 7 2 5. இதுதான் அதற்கான ஆன்சர். 4 7 2 5 இதுதான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். ரொம்ப கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து பரப்பளவு கேட்டுருவாங்க. ஆக்சுவலாக வந்து இணைகரத்தோட பரப்பளவு காண்க. இந்த அவுட்டர் லைன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இணைகரம். ஆனால் அவங்க கொடுத்துருக்க டேட்டா உள்ள வந்து ஒரு டயகோனல், இதோட வேல்யூ 24ன்ட்டு, மற்றபடி இந்த பெர்பெண்டிகுலர் 2 வேல்யூவை 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நடுவில் இருக்க டயகோனலை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு முக்கோணமாக மாறிடுமா. ஸோ அப்போ முக்கோணத்தோட இந்த பேஸ் வேல்யூ 24ன்னு எடுத்துக்கோங்க. அதோட ஹைட் வேல்யூ 8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பி வேல்யூ ஹச் வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ முக்கோணத்துக்கான பரப்பளவு என்ன நோட் பண்ணுவோம், 1/2 × BH. இது வந்து ஃபஸ்ட்டு முக்கோணம். அப்போது 1/2 × 24 × 8 படித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 4ன்னு வரும். 4 அங்கே 16 கார் பேலன்ஸ் 1 4 1 4 2 8 1 9 96. அதே போல் தான் இந்த சைடு நீங்கள் மாற்றினாலும் அதே 96 தான் கிடைக்கும். பாருங்கள், பேஸ் வேல்யூ 24, ஹைட் வேல்யூ 8. அப்போது சேம் இதே வேல்யூ தான் கிடைக்கும். இன்னொரு 96. 2 பரப்பளவையும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு இணைகரத்துக்கான பரப்பளவு கிடச்சிடும். 96 ஆட் பண்ணால் 12க்கு 2 பேலன்ஸ் 1 19 192 சதுர சென்டிமீட்டர் தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தா நம்ம பயந்துடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததை பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க இணைகர ஷேப்பில் இணைகரத்தோட பரப்பு வேல்யூ 1470ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஏபி 49 சென்டிமீட்டர், ஏடி 35 சென்டிமீட்டர் எனில் பிஇ மற்றும் டிஎஃப் ஆகியவற்றின் அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க டேட்டாவில் நம்ம இணைகரத்துக்கான பரப்பளவு என்ன, A = B × H.
இதில் பரப்பளவு 1470ன்னு கொடுத்துட்டாங்க. பேஸ் வேல்யூ இப்போ இந்த ஏபி தான் இதான பேஸ் வேல்யூ, அந்த வேல்யூ கொடுத்து 49. ஹைட் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ஹைட் வேல்யூ இல்லாமல் இந்த சைடு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹைட் வேல்யூ இதுதான் டிஎஃப் தான் நம்மளுக்கு தேவையான ஹைட் வேல்யூ. அந்த வேல்யூ கொடுக்கல. இங்கே நீங்கள் ஹச் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 7 அடிச்சுக்கும் போது 7 49, இங்கே 21 7 147, இங்கே ஒரு 0, 1 7 7, இப்போ 30ங்கிறது தானே ஹைட்டோட வேல்யூ. ஓகே, இப்போ நான் ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த பிசி அதுக்கு அடுத்தது ஏடி தானே, சாரி பிஇ வேல்யூ டிஎஃப் வேல்யூ இங்கே கேட்குறாங்க. அப்போது இதில் நம்ம ஹைட் வேல்யூ கண்டுபிடிச்சது தான் டிஎஃப். ஓகே, அதோட வேல்யூ நம்ம 30 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா, இந்த இதுக்கு பர்பண்டிகுலர் அப்படியே இந்த வேல்யூ. அப்போது இந்த ரெண்டு வேல்யூ பேஸ் வேல்யூ இதாக எடுத்துக்கலாம், ஹைட் வேல்யூ இதாக எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம எப்பயும் போல் பரப்பளவுக்கு என்ன பண்ணுவோம், பி இன்ட்டு ஹச். பரப்பளவு தான் இங்கே 1470ன்னு இருக்குல்ல, பி வேல்யூ 35 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், 35ன்னு எடுத்துக்கிறோம். ஹைட் வேல்யூ இந்த ஹைட் வேல்யூ தான் நமக்கு தெரியாது. அப்போது இந்த ஹச்சுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். முன்னாடி ஹச்சு கண்டுபிடிச்சது டிஎஃப், அது நம்ம 30 கண்டுபிடிச்சோம், அது வேறு. இது வந்து இந்த இப்போ இப்படி இருக்கிறதுக்கு நம்ம அப்படியே இதை நேராக ஹைட்டாக இந்த மாதிரி வைங்க, இந்த மாதிரி நீளமாக வச்சிங்க அப்படின்னா இதை பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஏதாவது ஒன்று ஹைட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இதை ஹைட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே நீங்கள் அடிச்சு கொடுங்க, 7 அடிச்சு கொடுத்தா 5, இங்கே 21ன்னு வரும். அடுத்தது 5 அடிச்சு கொடுத்தா 4 5 20, நெக்ஸ்ட்டு பேலன்ஸு 1, அப்போ 2 42ன்னு வரும். ஸோ அப்போ பியோட வேல்யூ 42. இதான் அதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட் இருக்கிறது 30, செகண்டுக்கு 42. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் 12வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் சாய் சதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர், மற்றொரு மூலைவிட்ட அளவானது அதே போல் 2 மடங்கு எனில், அப்போ ஒரு முளை விட்டம் 13ன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டாவது அதை விட டபுள் மடங்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ 26 மீட்டர். அதே போல் 2 மடங்கு. நீச்சல் குளத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் தரையை மெருகூட்ட 1 சென்டிமீட்டருக்கு, ஏன்னா இங்கெல்லாம் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டருக்கு 15 வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 1 பை 1 நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு D1 13, D2 26. இதோட பரப்பளவு சாய் சதுரத்தோட பரப்பளவுனா 1/2 D1 இன்ட்டு D2 இது தானே. ஸோ 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 13, D2ஓட வேல்யூ 26. சாரி, இப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 13 வரும். அப்போ 13 இன்ட்டு 13 169. இதுதான் மொத்த பரப்பளவு. இப்போ இங்கே ஆக்சுவலாக 1 சதுர மீட்டர் தான் இங்கே வரணும். இது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, 1 சதுர மீட்டர். அப்போ 1 சதுர மீட்டருக்கு 15 அப்படின்னா அப்போ 169க்கு என்ன, 15ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 169 15ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனா ஒரு 0 சேர்த்துக்கோங்க. இதில் பாதி என்ன வரும், 0, இது ஒரு 4, சாரி 2ஆலே அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 8 வரும், அடுத்து இங்கே 4 வரும், இங்கே 5 வரும் இதானே. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 5 13க்கு 3 பேலன்ஸ் 1, இங்கே 7 15க்கு 5 பேலன்ஸ் 1 2. அப்போது 2 5 3 5 தான் அதற்கான ஆன்சர். 2 5 3 5 தான் இதற்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி தான். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஸோ இந்த பாட சுருக்கத்துலேயும் ஃபார்முலா சொல்லிடுறாங்க. இணையத்தோட பரப்பளவு என்ன, சாய் சதுரத்தோட பரப்பளவு என்ன, சரிவத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத தெளிவாக ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.